எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக அடவியல் செஞ்சு தர சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. சரி நமக்கும் வீட்டில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தேன். கொஞ்சோண்டு கேரட்டு, கொத்தவரங்காய், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் கொஞ்சோண்டு இருந்துச்சு. சரி இது எதையுமே தூக்கி போட வேண்டாம், ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஒரே சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கலாம். நான் ஒரு கல் சட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி அதில் போட்டுட்டு தற்காப்புக்காக ஒரு தட்டை வச்சு மூடிக்கலாம். அப்போ மேலே எதுவும் தெரிக்காமல் இருக்கும், ஆயில் எதுவும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன காய்கறிகள் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, எல்லாத்தையும் கலந்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பீட்ரூட் சேர்க்குறதுனால கலர் சேஞ்ச் ஆகுது, எனக்கு அந்த கலர் இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் பீட்ரூட் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய காய்கறிகள்லாம் கலந்து சர்வ் பண்ணுறது தான் அவியல். ஸோ அதனால தான் நான் பீட்ரூட்டை நான் ஸ்கிப் பண்ணலை. உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 20% குக் ஆயிரும். இந்த 20% குக் ஆன டைமில் நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுருங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், அதனால் சமைக்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை ஒரு மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 95% அதுலேயே குக் ஆகிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். காய்கறிகள் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். வேகாமல் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 95% நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய், அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம காய்கறிகளோட நம்ம ஆட் பண்ணிடலாம். காய்கறிகள் 95% குக் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பேஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்ம ஒவ்வொன்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் பர்ஃபெக்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த தேங்காய் பேஸை நல்லா கிளறி விட்டுங்க. காய்கறிகள் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டி தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இதுதான் இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட கெட்டி தயிராக இல்லை, ஸோ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது, அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. இதை நல்லா நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய தண்ணி வெளியே வரும். ஸோ அதுவே நமக்கு போதுமானது தான். ஸோ இதை நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா பார்க்கும் போதும் சரி, அந்த ஃப்ளேவரும் சரி செம்மையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நல்லா கொதித்து வரும்போது தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் மிக்சர்லேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம அடக்கூட நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த ரெசிபி எனக்கு சாப்பாட்டுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி விட்டுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இதில் 4 கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை மேலே ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து சாப்பாடு கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும், நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.